ஐயப்பன் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய சில விஷயங்கள். நம்பர் 1, ஐயப்பன் என்னைக்குமே மதத்தை பெருசா பார்த்ததில்ல. அதுக்கு முக்கியமான உதாரணம் வாபர் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய நண்பரை வணங்கிட்டு என்ன வணங்குன்றாரு. அப்போ இஸ்லாமா இருந்தானா, கிறிஸ்துவரா இருந்தானா, ஹிந்துவா இருந்தானா, சிக்கா இருந்தானா, ईसाई எல்லாரும் நம்ம ஆளுங்க தான். அப்ப सब एक है. तो ஐயப்பன் के आंखों में सब एक है. हिंदू, मुसलमान, सिख, ईसाई सब एक है. Everybody is one in front of the God. ரெண்டாவது ஐயப்பன் கிட்ட கத்துக்கிற ஒரு விஷயம், பெண்களை மதிக்கிற அந்த எண்ணம். அவர் என்ன சொல்றாரு, பக்தின்னு இருக்கும்போது எல்லா பெண்ணையுமே தாயா பார்க்கணும்ன்றாரு. அந்த 40 நாள் விரதத்துல எல்லாரையுமே தாயா பார்க்கிறதுக்காக தான் பிராக்டிஸ். இதே நம்ம ஊர்ல எத்தனையோ அப்பாவி பெண்களோட மனசையும் உடலையும் காயப்படுத்துற அதே நாட்டுல நம்ம வாழ்றோம். ஏன்னா இந்த தாய்மையை மறந்த அந்த உள்ளங்கள். நான் ஏன் அம்மா பாட்ட பண்ணுன்னு சொன்னோமா, பக்திக்கு சிறந்த வழி தாய் தான். எவன் ஒருத்தன் அம்மா வணங்குறானோ